ஒரு ராத்திரியில வந்து இவங்களுக்கு அந்த கனவு அப்படின்றது வருது. அவங்க படுத்துட்டு இருக்கும்பொழுது, அவங்களுக்கு அந்த கனவுல விஷன்ல என்ன வருதுன்னா, அதிகாலை நேரத்துல வந்து ரிஷி பிரிஹு அப்படின்றவர் வந்து அவரு வந்து இவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். இப்ப நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்லயே நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா, அ சீதா மாதா வந்து பார்கவியா பூமியில பிறந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்கவியா இருந்தபோது, அவங்களுடைய அப்பா வந்து பிரிகு அப்படின்ற ரிஷியா இருந்தாரு. அவங்களுடைய அம்மா வந்து கியாதி அப்படின்றவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சித்தியும் இருந்தாங்க. அவங்க தான் வந்து உசானா அப்படின்றவரு. அதாவது அவங்க அப்பாக்கு 2 மனைவிகள். ஒண்ணு வந்து கியாதி, பார்கவியோட அம்மா. அதாவது சீதா மாதா அந்த பிறவில பார்கவியா பிறந்திருக்கும்போது அவங்களுடைய அம்மா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய 2வது மனைவி வந்து உசானான்றது எங்களோட சித்தியா இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அதனால வந்து அவரு அப்ப குடுத்தாரு இல்லையா? சாபம் குடுத்தாரு. எதுக்கு குடுத்தாரு அப்படின்னா, உசானா வந்து அ இந்த அசுரர்களுடைய குருவாகிய குரு அ சுக்கிராச்சாரியார் இருந்தார் இல்லையா? அவங்களுடைய அம்மாவா இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த அசுரர்கள் வந்து அவங்க கிட்ட அடைக்கலம் கேட்கும்பொழுது, அவங்க வந்து அடைக்கலம் குடுத்ததுனால, அ தேவர்கள் வந்து நீங்க எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லும்போது, அவங்க மறுத்ததுனால நாராயணரே வந்து நீங்க வழி விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அ இத மறுத்ததுனால, இவங்க அந்த நாராயணர் வந்து அவங்க உயிர எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது வந்து உசானா அவங்களோட சம்மதத்தின் பேர்ல தான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால வந்து அப்போ வந்து அவரு வந்து இந்த ரிஷி பிரிகு வந்து இந்த சாபத்த அளிக்கிறாரு. யார் இதுக்கெல்லாம் காரணமோ, அவங்களும் வந்து இந்த விரக்தியில அதாவது தன் மனைவிய இழந்த அந்த ஒரு சோகம் என்னவோ, அத வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாரி அவரு சாபன குடுத்து, அந்த முழுக்க அந்த ஃபுல் எபிசோடு வந்து அந்த ஃபுல் காட்சி வந்து சீதா மாதாக்கு வந்து கனவுல வருது. அந்த யாருக்கு சாபம் குடுக்கப்படுறது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது. அதாவது ஸ்ரீராமர் வந்து அது வெளிய வராரு. அவர் வந்து அந்த சாபத்த ஏத்துக்கிறாரு அப்படின்றதையும், இவங்களும் வந்து அதுக்கு வந்து அதாவது நாராயணர் வந்து இவங்களையும் பார்க்குறாரு. பார்கவி இருக்கும்பொழுது, அவங்களையும் பார்த்தம்போது, அவங்களும் சரி நானும் ஏத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து இப்ப அந்த காட்சிகள் எல்லாமே இவங்களுக்கு வந்திருக்குது. ஸோ முற்பிறவிகள்ல நடந்த விஷயங்கள்.